दिगंबर मुने बाल पिशाच ज्ञान सागरा सद्गुरु शांतानंद महास्वामिகள் மற்றும் அனைத்து குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய கிருபா கடாட்சத்தினாலேயும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் 30வது நட்சத்திர மண்டல சண்டி ஹோமத்தில் இந்த வேதவியாச தபோவனத்தில் 8வது நாளான இன்றைய நாள் வனதுர்கா மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. மனித வாழ்க்கையில பயங்கிறது எல்லாருமே இருக்கு. ஜீவராசிகளுக்கு கூட பயம் இருக்கு. அதே மாதிரி செடிகளுக்கெல்லாம் கூட பயம் இருக்கு. தொட்டால் சிலிங்கிறான், நின்றால் சிலிங்கிறான். நம்ம அது நம்ம போய் அந்த இடத்துல நின்னாலே அந்த செடி படுத்துக்கும். தொட்டா சில செடி அப்படியே சுருக்கும். இதெல்லாம் சித்தர்கள் மூலிகைகளில் நிறையா சொல்லி இருக்கிறார்கள். அது மாதிரி எல்லாவற்றிற்குமே உலகத்தில் 84 லட்சம் ஜீவராசிகள் யோனி பேதங்கள் இருக்கு. அத்தனைக்குமே இந்த பயங்கிறது இருக்கு. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஞானமும் இருக்கு. அதற்கு உரியதான ஞானத்தை பகவான் அதற்கு கொடுத்திருக்கிறார். இப்போ பூனை இருக்கு, எலி இருக்கு, பல்லி இருக்கு அப்படின்னாக்க அதை காப்பாற்றிக்கக்கூடிய ஞானத்தை பகவான் கொடுத்திருக்கார். அதனாலதான் தேவி மகாத்மியத்தில் முதல் அத்தியாயத்தில் ஞானமஸ்தி சமஸ்தஸ்ய ஜந்தோஹோ விஷய கோச்சரே அப்படின்னு அவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல எல்லா ஜீவராசிகளுக்குமே ஒரு ஞானம் இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் தான் இவரை பெரியவராக்கினேன், நான் தான் இவர் சிறியவராக்கினேங்கிற எண்ணம் நம்ம மனசை விட்டு முதல்ல போகும். புரியுது? எல்லாரும் என்ன சொல்றோம், என்னால தான் அவர் பெரியவரானார், நான் இல்லைன்னா அவர் இப்படி ஆயிருக்க முடியாது, நான் இல்லைன்னா இந்த சாஸ்திரத்துக்கு வந்திருக்க முடியாது அப்படின்னு 10 பேர் பேசுவாங்க. இப்போ இந்த ஸ்லோகத்தை நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால், ஞானமஸ்தி சமஸ்தஸ்யே ஜந்தோஹோ விஷய கோச்சரே, அதற்கு தேவையான விஷயங்களை அடைவதற்கு இறைவன் அதற்குள்ளேயே ஞான சக்தியோடு தான் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இதெல்லாம் நம்ம தெளிவாகிறதுக்கு தான் நமக்கு இத்தனை மந்திரங்களும் கொடுத்திருக்கிறார். பகவானே ராமாயணத்தில் எடுத்து பார்த்தோமே ஆனால், ராமருக்கு துக்கம் வரும்பொழுது அவர் காட்டில் வனதுர்கா தேவியை பூஜை பண்ணினதாக இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு சிரமம் வரும் பொழுது காளியை பூஜை பண்ணினதாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி தசாவதாரம் எடுத்த பகவான் அனைவருக்குமே 10 வித சக்திகள் உறுதுணையாக இருந்ததாக புராணங்கள் சொல்கிறது. அதுதான் நாளை முதல் நாம் இங்கே ஹோமம் பண்ணணும். காளி தாரா மகாவித்யா ஷோடசி புவனேஸ்வரி भैरवी छिन्नमस्ताज विद्या धूमावती तथा बगला सिद्ध विद्या जय मातंगी कमलात्मिका एकादश महाविद्याः सिद्ध विद्या प्रकीर्तिताः. नाले वर्षया இந்த தசமஹாவித்யா ஹோமத்தோடு சேர்த்து இந்த சண்டி ஹோமமானது நடக்கிறது. இப்போ பயம் நமக்கு எப்படி வருது அப்படின்னு நாம் யோஜனை பண்ணினோமே ஆனால், ஏதாவது ஒரு சுகத்தை நாம் நன்கு அனுபவிக்கலாம்னு ஆசைப்பட்டாக்க வியாதி வந்துடுமோன்னு பயப்பட வேண்டியது. சரி, நல்ல குணத்தோடு நாம் வாழலாம்னா 10 பேரோட சேர்ந்தா உன் நண்பனை பாரு, உன்னை பற்றி தெரியும்னா நம்மளுடைய சகவாசம் எப்படி இருக்கோ, நமக்கு சுற்றார் நண்பர்கள் எப்படி அமைகிறார்களோ அதை வச்சு நம்மளை உங்களுக்கு ஒரு தீர்மானம் செய்ய முடியும்னு சொல்லுவார். அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா, நல்ல குணத்தோடு இருந்தால் சேர்வாரோடு சேர்ந்து இந்த குழந்தையும் கட்டுப்பட போகிறதுன்னு அப்பா அம்மாவுக்கு பயமா இருக்கு. குணே கல பயம், காயே கிருதாந்தால் பயம். சரி, நமக்கு நல்ல உடம்பு பலமாக இருக்கு, எல்லாம் இருக்கு, இருந்தாலும் ஒரு 40 வயசுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா என்னமோ ஒரு அசதி இருக்கு, என்னமோ ஒரு விரக்தி தன்மை வருது. அதை கண்டு பயப்பட வேண்டியது. காயே கிருதாந்தால் பயம். அதுக்கப்புறம் பார்த்தோமையானா
நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி படிச்சிருக்கோம்னு யாரும் சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அனந்த சாஸ்திரம் பகுவேதிதவியம் அல்பஷ்ட காலா பகவோபி விக்னா. எத்தனையோ சாஸ்திரங்கள் இருந்து ஆயுசு பத்தாது. பரத்வாஜன் ஒரு பெரிய மகரிஷி இருந்தார். அது வேதத்துல உங்களுக்கு அருண காட்டகம்ங்கிறதுல வருது. பரத் காட்டகத்துல வருது. பரத்வாஜே திரியா மந்திரியா வேதாவா ஏதே அனந்தாவை வேதா. இந்த பரத்வாஜ கோத்திரத்துல பிறந்தவர்கள், பரத்வாஜ மகரிஷியோட அனுகிரகம் பெற்றவர்கள் பரத்வாஜரே. அவர் என்ன பண்றாருன்னா, திருப்பி நிறைய படிச்சுட்டு இருந்தார். உலகத்துல ரிஷிகளுக்குள்ள சிறந்த ரிஷி, படிப்புல சிறந்த ரிஷி பாரத்வாஜ கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் தான் அந்த பரத்வாஜ மகரிஷின்னு வேதம் போட்டு. உடனே பிரம்மா இங்கே வந்தார். அப்பா, நான் இன்னொரு ஜென்மா தரேன்பா, நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, எத்தனை நீ ஆயுசு வேணாலும் கொடு, நான் என்ன பண்ணுவேன்னா பிரம்மச்சரியமே வீணே நஜரே விதிஹோவாஜா, பிரம்மச்சாரியா இருந்து திருப்பி வேதாத்தியனத்தை பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அவர் பார்த்தார், பகவான் நீ இப்படி இருந்தா கருத்தேற முடியாதுப்பா, சாவித்திரி வித்தியை உபதேசம் பண்றேன், நீ பிரம்மலோகத்தை பிரம்ம சாயுஜத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சாவித்திரி வித்தியை உபதேசம் பண்ணி கொண்டு போவதாக இருக்கு. அப்பதான் அந்த பிரம்மதேவன் என்ன சொன்னாருன்னா, தகத்ரீன் கிரிரூபான விஞ்ஞாதானி வதரியாஞ்சகாரான் ஏஷாகம் ஹைகைகஸ்மான் முஷ்டிநாததே. 3 பெரிய மலையை காமிச்சு அதுலேருந்து ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து வச்சு, நீ இவ்வளவுதான் 3 கைப்பிடி தான்ப்பா படிச்சிருக்க, நான் சாவித்திரி வித்தியை உபதேசம் பண்றேன், ஜபம் பண்ணு, நீ பிரம்மத்தோட கலந்து பிரம்ம சாயுஜத்தை அடையலாம் அப்படின்னு அந்த மந்திரம் பாஷ்யம் கொண்டு போய் முடிக்கிறது. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னாங்க, நமக்கு இன்னத்தை படிச்சாலும் நமக்கு சாஸ்திரே வாதி பயம். யாராவது நம்மளோட கொஞ்சம் பெரிய படித்தவர்களை பார்த்தோமே ஆனால் ஏதாவது வாதத்துக்கு வந்துடுவார்களோ, கேள்வி கேட்டுருவார்களோ ஒரு பயம். இப்படி எல்லாம் ஒரு இத்தனை பயத்துல நம்ம சிக்கிட்டு இருக்கோம். இந்த பயங்கள்லாம் போகணும், இந்த ஆபத்தெல்லாம் பலகனம் அப்படின்னா ஆதிசங்கர பகவத்பாதால் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆபதி கிங்கரணீயம் ஸ்மரணீயம் தவச்சரணம் யுகலம் அம்பாயா. உனக்கு ஆபத்து வரும் காலத்தில் நீ அம்பாளை சரணடையலாம். அதான் ஆக்கும் காலத்தில் நான் மகாலட்சுமியாக இருக்கிறேன், போக்கும் காலத்தில் நான் அலட்சுமி தேவியாகவும் இருக்கிறேன். 12வது அத்தியாயத்துல பவகாலே நிர்ணாம் செய்வ லக்ஷ்மீர் விருத்தி பிரதாகிரே சைவாபாவே ததா லக்ஷ்மி விநாசாயோபஜாயதே அப்படிங்கிற ஸ்லோகம் 12வது அத்தியாயத்தில். அதனால நமக்கு எப்பொழுதும் சந்தோஷம் கிடைக்கணும், பயம் போகணும், மனசுக்கு அமைதி ஏற்படணும் அப்படின்னா நாம் ஜபம் செய்யணும், ஹோமம் பண்ணணும், இல்லை பூஜை நடக்கிற இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காரணும், பஜனை வழிபாடுகளில் கலந்து கொண்டாதான் நமக்கு நிச்சயமா நல்ல ஒரு திருடமான ஒரு புத்தி சக்தி, பயமில்லாத தன்மை, நிறைவான வாழ்க்கை, இது அத்தனையும் கிடைக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுக்காக தான் இந்த உலகத்துல மனம் மாறிக்கொண்டே இருக்குங்கிறதுக்கு தான் எங்க சுத்தினாலும் ஒரு தேவதா பாவத்துக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு தான் ரிஷிகள் இத்தனை மந்திரங்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதனால அந்த மந்திரங்கள்லாம் இந்த இடத்துல சமஸ்த மந்திர சகிதமாக இங்கே ஹோமம் நடக்கிறது. இது நித்தியப்படி வேதோகிலோ தர்ம மூலம். அதனால வேதத்தை சொல்லக்கூடிய இடம், வேதவியாசரை இங்கே பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஹோமம் அமைஞ்சிருக்கு. நாமெல்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள், அதில் சந்தேகமே இல்லை. அதனால இங்கே இருக்கக்கூடிய வேதவியாசருடைய அனுகிரகமும் அனைத்து சத்குருநாதர்களுடைய அனுகிரகமும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகமும் நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று தினமும் பிரார்த்தித்து வாழ்த்தி மகிழ்வோமாக. दुर्गे जय जय, आसुरी दुर्गे जय जय, चामुंडा दुर्गे जय जय, श्री चंडिका परमेश्वर्यै नमः। कल्याणदात्रिकमणीयतनोलते त्वां कञ्जाभिकालमनुचिन्त्य हृदय मध्ये कामं प्रहर्षभरितेन मया तवाद्ये पुष्पाञ्जलिश्चरणयोः अयं भगीर्
परिवाराणि चण्डिका परमेश्वरी नमः पुष्पमालां समर्पयामि नमः स्वाहा इयमेव साया प्रथमा वियोज्जनमजरत्याञ्जलति प्रविष्टा वधूर्यजाननवगञ्जनित्री त्रयजयनां महिमानस्वजं छन्दस्वती उषदापेऽपिशाने दवानयोनिमनुदञ्जरन्ति सूर्यभग्नि विचरत प्रजानती केतुं कृण्वाणे अजरे भूरिरेतसा ऋतस्य बन्धामनुतिस्रागुस्त्रयो धर्मादो अनुज्योतिषादु प्रजामेका रक्षत्युर्जमेका व्रतमेका रक्षति देवयूना चतुष्टोमो अभवत्यादुरीया यज्ञस्य पक्षालयो भवन्ति गायत्रीं दृष्टुभं जगतीमनुष्टुभं बृहदकन्यञ्जानात्तु बलाभरण्यदं पञ्चभिर्दाता विदधाविदय्यत्तानानि सुश्रीरजनयन् पञ्चपञ्चा तासामयन्ति प्रयवेन पञ्चनानारूपाणि कृतवोपसानाः त्रिकंशस्वसार उपयन्ति निष्कृतनो समानं केतुं प्रतिमुच्यमानाः ऋतुस्तन्वते कवयप्रजानतीर्मध्ये चन्दतः परियन्ति भास्वतीः ज्योतिष्मती प्रतिमुच्यते नघोरात्री देवी सूर्यद्यवृतानि विपश्यन्ति पशवो जायमाना नानारूपा मातुलस्या उपस्थे एकाण्डका तपसा तप्यमाना जजातगर्भं महिमानमिन्द्रं तद्योऽन्यथाङ्गदेवाहन्तादुलानामभवच्छजीवी अनानुजामनुजां मामकर्तसत्यं वदन्यन्विच्छयेतत् भूयादमत्यगमदौ यथा यूजमन्यावो मन्यामतिमाः प्रयुक्ता पञ्चवियुष्टीरणपञ्चदोहागां पञ्चनाम्नी मृतवो न पञ्च पञ्चनिशः पञ्चदशेन पञ्चाः समानमूर्तीरभियोगमेयम् प्रदत्तगर्भप्रथमां यूयुष्यपामेकामहिमां बिभर्ति ॐ पूर्णाहुतिमुत्तमां जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अथो इयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति राङ्गानि दायुधानि दवाहनानि शशङ्कितपरिवाराणि ऐं ह्रीं क्लीं चामुण्डायै चण्डिका परमेश्वरी नमो नमः